இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். தனுசு ராசி இணையர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் தான். அப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ராசிக்கும் அவர் தான் அதிபதி, ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். இப்போது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு மே மாதம் 14ஆம் தேதி 6ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி 7ஆம் இடமான மிதுனம் ராசிக்கு போக போகிறாரு. மிக அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். அதாவது பொதுவாகவே குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் இருந்தார் அப்படின்னா அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அந்த ஒரு வகையில் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டுக்கு குரு போகிறாரு. இது வரைக்கும் இருந்த 6 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6இல் குரு ஊரில் பகை, ராசி அதிபதி 6ல் மறைஞ்சிருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கும். நம்மளால் எதிர்கொள்ள முடியாத ஒரு எதிராளிகள் எல்லாம் சம்பாரிச்சிருப்போம். விரோதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட பலமாக இருந்திருப்பாங்க. இல்லை நம்மளை விட பலமிழந்த விரோதிகள் எதிரிகளாக இருந்தாலும் நம்மளுடைய பலம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி தான் போயிருந்திருக்கும். அந்த ஒரு வகையில் தான் இருந்திருக்கும். மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதே தொடங்குது. சனி பகவான் இதுவரைக்கும் இருந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு இடம். இப்போது 4வது வீட்டுக்கு அவர் போயிருக்காரு. அப்படிங்கும்போது சனியால் பலன் இல்லை, நல்ல வேலையாக இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக இந்த மகா குரு பெயர்ச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. சப்தம குரு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம், களத்திர குரு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அற்புதமான ஒரு இடத்துக்கு குரு பகவான் போயிருக்காரு. 7ல் குரு அப்படின்னா கூட்டு தொழில் நல்லா இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பெருசாக முதலீடு அப்படிங்கிறது போட முடியலை, இருக்கிற காசை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 2 லட்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் கடன் வாங்கி போடலாம் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் எல்லாமே பெருசாக வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கும். நமக்கு எதுக்கடா தேவையில்லாத வம்பு, நம்ம உண்டு நம்ம பொழப்பு உண்டுன்னு சொல்லிட்டு இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிங்க ஒரு ஆளுங்க தான். அதனால் கடன் வாங்கி முதலீடு போட பயப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது குரு பகவானுடைய ஒரு பயிற்சியால் ஒரு நல்லதொரு நண்பர் இல்லை உறவினர்கள் யாராவது ஒரு 10 ரூபா முதலீடு கொடுத்து இந்தாப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். அப்போது அதன் மூலியமாக கூட்டுத் தொழிலில் ஒரு 10 ரூபா லாபம் சம்பாரித்து ஏதோ வரதில் ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. இது களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கும். எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தேன், மாப்பிள்ளை பார்த்தேன்,
ஒன்றும் செட் ஆகலை. ஆணுக்கோ பெண்ணுக்கோ பல இடங்களில் வரன் பார்க்கும் கூட சரியாக அமையலை. அது ஒரு தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. பொண்ணுக்கு பிடிக்கல, இல்லைனா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை, இல்லைனா ஏதோ பேச்சுவார்த்தையில் நின்று போகுது, இல்லை எவனோ தட்டி விட்டுறான் அப்படி நின்று போயிடுது. அப்படிங்கிற ஒரு ரீதியில் திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டவர்களுக்கு எல்லாமே திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். சில பேருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கூட நடக்கும். இப்போது காதல் உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணத்தை அடுத்தது ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம். வீட்டில் போயிட்டு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, போது வருதுன்னு சொல்லிட்டு விவரத்தை சொல்லி எடுத்து பேசி திருமணம் அப்படிங்கிற அடுத்தது ஒரு கட்டத்துக்கு நீங்கள் பயணம் செய்யலாம். அதே மாதிரி பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். ஏன் அப்படின்னா 6ல் குரு இருந்தப்போ ஊரில் பகை அப்படின்னா உள்ளுக்குள்ளேயுமே பகை இருந்திருக்கும். ஏதோ மாமனார் வழியில் மைத்துனர் வழியில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்து சில பேர் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். இப்போது அவங்க எல்லாருமே மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்குது. இதோட 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போது பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரலாம். ரொம்ப நாளாச்சு, ஒரே நண்பன் எங்கே இருக்கான்னு தெரில, வெளிநாடு போனால் என்ன ஆனால் ஏதானான்னு தெரில, ஏதோ நான் கொஞ்சம் பக்கபலமாக இருந்தவனை ஆளே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இப்போ பல நாள் சந்திப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்கள் ஆறுதலாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நமக்கு ஒரு 10 பேர் நிற்கிறாங்கடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு ஒப்பந்தம் கிடைக்கிறது, தொழிலுக்காக 4 பேரோட பழக்க வழக்கம் அப்படிங்கிறது உண்டாகிறது. இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஊரில் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய அரசியல்வாதிகளுடைய நட்பு, இது எல்லாமே கிடைக்கும். அதன் மூலியமாக பல காரியங்களையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். அந்த ஒரு வகையில் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதோட குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா குரு பகவானுடைய அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 11ஆவது வீட்டில் விழுகுது. உங்களுடைய சொந்த ராசிக்கே கிடைக்குது. ராசிக்கு 3ஆவது வீட்டுக்கே கிடைக்குது. அப்போது 11ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது அப்படின்னா லாபஸ்தானம், லாப வீட்டை குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்படிங்கிறதுனால காசு பணத்துக்கு பெருசாக பஞ்சம் இருக்காது. ஏதோ கடனை உடனே இருந்த நிலமை அப்படிங்கிறது மாதிரி கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு 10 ரூபா மிச்சத்துக்கு வரலாம். ஒரு தொழில் செஞ்சேன், ஒரு வியாபாரம் செஞ்சேன், ஒரு கடை வச்சுருந்தேன், சரியாக ஓட்டம் இல்லை, மந்தமாக ஓடுது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போ வியாபாரம் அப்படிங்கிறது நல்லா பெருகும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 ரூபா சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்குது. இது இந்த 11ஆம் இடத்தை குரு பார்வை அப்படிங்கிறது சொல்லுது. உங்களுடைய சொந்த ராசிக்குள்ளேயே குரு பார்வை விழுகுது. அதாவது குரு பகவான் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்போது இந்த அர்த்தாஷ்டம சனியினால் வரக்கூடிய உடல் பிணிகள், தாயாருக்கு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், தாயார் வழி சொந்தங்களில் ஏற்படக்கூடிய பிரிவு, இது எல்லாத்தையுமே குரு பார்த்து புனிதப்படுத்திடுவார். அப்படிங்கிறதுனால தாய்க்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகளுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது இப்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி சில பேருக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய் மாமா பொண்ணையே கட்டுறது, தாய் மாமா பையனையே கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இது எல்லாமே கூட இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். ராசிக்கு 3ஆவது வீட்டில் குரு பார்வை விழுகுது. இது ரொம்ப அற்புதமான ஒன்று. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி அடுத்த 4 நாட்களில் ராகு வரப்போகிறாரு. ராகு கேதுக்களோட தன்னுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ராகு 3க்கு தனித்து வந்தார் அப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை சச்சரவு அப்படிங்கிறத உண்டாக்கிடுவார், பிரிவினைகளை உண்டாக்கிடுவார். குறிப்பாக இளைய சகோதரர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதையும் கொடுத்துருவார். நல்ல வேளையாக குரு பார்க்க புனிதப்பட்டதால் இளைய சகோதரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு பூர்வீக சொத்துக்களை பிரிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஆஷ்டம சனியை பற்றி கவலைப்படலாம் தேவையே கிடையாது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, தாத்தன் சொத்து, பாட்டன் சொத்து, முப்பாட்டன் சொத்து இருக்குது அப்படின்னா அதை பாகப்பிரிவினை செய்து கொள்வது அப்படிங்கிறது நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். யாரோ ஊர் முறையில் சொந்த மதத்தில் பெரிய ஆளுங்க 4 பேரை வச்சுக்கிட்டு பாகம் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அப்பாவும் சொத்து, இந்த அப்பா என் சொத்து அப்படின்னு சண்டை சச்சரவு இல்லாமல் பிரிச்சுக்கலாம். அப்புறம் அவங்கவுங்க பாகத்தை வச்சு ஏதோ தொழில் பண்ணுறதோ இல்லை ஏதோ விற்பனை பண்ணுறதோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த ஒரு வகையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் இட குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான
ஒரு நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்குன்னே வராரு. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் போடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத பண்ணுங்கள். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கே குரு பார்வை கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால கோடி நன்மைகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.